வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. நாம் ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நபர் தன்னுடைய துணிப்பெட்டியை தலையில் சுமந்து கொண்டே உட்கார்ந்திருந்தால் என்ன நினைப்போம்? ஆம், அநேக நேரங்களில் நாமும் தேவனுக்கு முன்பாக அப்படியே நடந்து கொள்கிறோம். ஆலயத்தில் அமர்ந்து போதகர் மத்தேயு 6:25 முதல் 33 மற்றும் 11:28 வசனத்தை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார். அந்த வேளையில் நாம் வீட்டிற்கு போய் என்ன சமையல் செய்யலாம் என்றும், நாளை ஸ்கூல் பீஸ் கட்டுவதற்கு யாரிடம் கடன் வாங்கலாம் என்றும், பண்டிகைக்கு துணி எடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னதை விசுவாசித்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் ஆலயத்திற்கு சரியாக செல்கிறோம். ஆனால் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நடந்து கொள்வதுமில்லை. எனவே நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மீது வைத்துவிட்டு அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போமா? உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நீதிமொழிகள் 3:5.